ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு விளையாட்டு சமையலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்களேன், முட்டை இருக்குது. முட்டையை வச்சு இன்னைக்கு நம்ம சின்ன வயசு குழம்பு பண்ண போகிறோம். சரியா? எப்படி சின்ன வயசு குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிஃப்ட் பாக்ஸும் இருக்குது செல்ல குட்டீஸ். என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்த்துடலாம் கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு செல்லக்குட்டீஸ். இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், உரல் எடுத்து நம்ம இந்த பாருங்க தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டு அரைக்க தான் போகிறோம். சட்டி சூடாகிட்டு இருக்கட்டும். இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் செல்லக்குட்டீஸ். இங்கே பாருங்க, நல்லா அரைதா. தண்ணி ஊற்றிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சட்டியில் எண்ணெயை ஊற்றிடுவோம். அதுக்கு நடுவில் இதையே அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதை நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடுகும் உளுத்தப்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் தாளிக்கிறதுக்கும் போட்டுக்கலாம். போட்டாச்சு செல்லக்குட்டீஸ். இப்போ நம்ம நல்லா வணக்கி விட்டுருவோம். நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இங்கே இருக்கு பாருங்க, இதையும் இதில் தூக்கி ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சா? இப்போ இதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இன்னைக்கு நம்ம முட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். சரியா? அதனால இதை நம்ம அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே முட்டையை உடைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இந்த இதுலேயே முட்டையை உடைச்சி ஊற்றிடுவோம். இங்கே பாருங்க, முட்டை இதை உடைச்சிடலாமா? முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிட்டேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க மிளகாத்தூள் டப்பா. இதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக தனியாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டுட்டு இங்கே அடுப்பில் பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை ஊற்றிடுவோம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஊற்றிடலாமா? இங்கே பாருங்கள், நல்லா எக் பீட் பண்ணிவிட்டு இதை ஊற்றிடுவோம். சின்ன வயசில் நாங்கள் பண்ண குழம்பு இது. இப்போ இந்த முட்டைலாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, வெந்து வருது பாருங்க முட்டை. முட்டை பார்த்தீங்களா, நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செல்லக்குட்டீஸ். எங்கள் வீட்டில் 2 பசங்க அதுக்கு மேலே ஆர்வமாக இருக்காங்க. இன்னைக்கு என்ன இருக்குன்னு தெரியலன்ட்டு பார்த்துருவோமா என்ன இருக்குன்ட்டு. ஹை, இன்னைக்கு நிறைய இருக்கே. ஒரு கூடை,
அப்புறமாட்டி பேகு, குட்டி பேகு, அப்புறம் 200 ருபீஸ். அதுக்கப்புறமாட்டி குட்டி சேரு. சூப்பர், இன்னைக்கு எல்லாமே நல்ல கிஃப்டாக தான் வந்திருக்கு. சரி, நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு, பார்த்துருவோமா? நாங்கள் இதை சின்ன வயசில் குழம்புன்னு சொல்லி சாப்பிடுவோம். ஆனால் இது பொரியல், சின்ன வயசில் பொரியல். இது முட்டை பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் செல்லக்குட்டீஸ்.